அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் முதலும் நீ முடிவும் நீ. இந்த வீடியோ பார்க்கும் நண்பர்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. உங்களோட ஆதரவு தான் எங்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். உங்களுக்காக நல்ல நல்ல பயனுள்ள வீடியோக்களை தேர்ந்தெடுத்து போறதுக்கு வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான தகவலை தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இது பார்த்தீங்கன்னா நிறைய மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு பயனுள்ளதா இல்லைன்னா உங்க நண்பர்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். அதாவது நீங்க கிரயம் செய்த மற்றும் விற்கப்படாத வீட்டு மனைகளை, அதாவது அப்ரூவல் இல்லாம வச்சிருக்கீங்க, ஒருவேளை சிஎம்டி அப்ரூவலோ அப்படி இல்லைன்னா டிடிசிபி அப்ரூவலோ இல்லாம ஒரு லேண்டை வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க அதுக்கு அப்ரூவல் வாங்குறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு வந்து தமிழக அரசு ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. அதுக்கு கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 28/2/2021 தான். இன்னும் 8 நாட்கள் தான் இருக்கு இதுக்கு அப்ரூவல் வாங்குறதுக்கு. ஒருவேளை உங்களோட லேண்ட் வந்து இன்னும் அப்ரூவல் ஆகாம இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல. இதுக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்ப கட்டணமா ₹500 வந்து செலுத்த வேண்டியிருக்கும். இதை பத்தின விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். கண்டிப்பா இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். இதுதான் அந்த வெப்சைட் TNLayout.reg.in. இந்த இணையதள பக்கத்தில் போனீங்கன்னா ரெகுலரைசேஷன் ஆஃப் அன்அப்ரூவ்டு பிளாட்ஸ் அண்ட் லே அவுட்ஸ்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாஷ் போயிட்டே இருக்கும். அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன்டு லாஸ்ட் டேட் இஸ் 28/2/2021 இருக்கும். இன்னும் 8 நாட்கள் தான் இருக்கு. ஸோ நீங்க இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணி உங்களோட லேண்டை வந்து அப்ரூவல் வாங்கிக்கோங்க. அதாவது 2 வகையான லேண்ட் இருக்கும். அதாவது அப்ரூவல் வாங்குறதுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா சென்னை லிமிட்டுக்குள்ள இருக்கிறவங்க வந்து சிஎம்டிஏ அப்ரூவல் வாங்கணும். ஒருவேளை நீங்க சென்னை லிமிட்டை தாண்டி இருக்கீங்கன்னா நீங்க வந்து டிடிசிபி அப்ரூவல் வாங்கினா போதும். அதுக்காக தான் 2 லிங்க் வந்து இங்க ஓப்பன்ல இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபார் அப்ளிகேஷன் இன் சிஎம்டிஏ ஏரியா, அதாவது நீங்க சென்னை லிமிட்டுக்குள்ள இருக்கீங்கன்னா நீங்க வந்து சிஎம்டி அப்ரூவலுக்கு அப்ளை பண்ணலாம். இங்க பார்த்தீங்கன்னா எல்லா டீடைல்ஸ் இருக்கு. நீங்க அதுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்க வந்து அதை லாகின் வச்சு நீங்க லாகின் பண்ணணும். லாகின் பண்ணி நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இங்கிலீஷ் கிளியரா தெரியும், பிளஸ் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல நீங்க வீட்டில் இருந்தபடி அப்ளை பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு கிளியரா தெரியாது அப்படின்னா நீங்க என்ன பண்ண, பொது சேவை மையத்துக்கு போயிட்டு அங்க நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது நீங்க உங்களோட ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போட்டோ, அதுக்கப்புறம் உங்களோட லேண்ட் ரிலேட்டட் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எடுத்து போயிட்டு ஆதார் பொது சேவை மையத்தில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அங்கே அப்ளை பண்ணுறது ஒரு பெஸ்ட்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா ஏதாவது மிஸ்டேக் பண்ணீங்கன்னா அதை வந்து மறுபடியும் மாற்ற முடியாது. அதனால வந்து நீங்கள் அங்கே போய் அப்ளை பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா யூசர் மேனுவலும் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் இதை ஆன்லைனில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதனால நீங்கள் பொது சேவை மையத்தில் போய் அப்ளை பண்ணுறது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் எல்லாம் தெரியும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 2 வகையான லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஒன்று பார்த்தீங்கன்னா சென்னைக்குள்ளே இருக்கீங்கன்னா நீங்கள் சிஎம்டிஏ அப்ரூவல் வாங்கணும். அதுக்கு வந்து இந்த பேஜ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும். அதாவது யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஒருவேளை உங்கள் லேண்ட் வந்து சென்னையை தவிர்த்து மற்ற ஏரியாக்கள் இருக்குன்னா நீங்கள் டிடிசிபி அப்ரூவல் வாங்கினா போதும். அதுக்கு வந்து நீங்கள் யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த ப்ரௌன் கலரில் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணி லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். லாகின் பண்ணி எல்லாத்தையும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது இது இதோட அரசாணையை வந்து இங்கே ஆல்ரெடி கிளியராக கொடுத்துருக்காங்க. இந்த அரசாணை, புது அரசாணை பார்த்தீங்கன்னா 16 தான். இது அரசாணை கிளிக் பண்ணினா உங்களுக்கு பேஜ் இப்படி தான் இருக்கும். இங்க அவங்க சொல்லியிருப்பாங்க, நகர்ப்புற வளர்ச்சி 20/10/2016 அன்று அல்லது அதற்கு முன்னர் பதிவு செய்யப்பட்ட மனை பிரிவில் அமையும் விற்கப்பட்ட மற்றும் விற்கப்படாத அனைத்து மனை மற்றும் மனை பிரிவுகளை வரன்முறைப்படுத்த ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ள அரசாணைகளில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து விதிகளுக்கு உட்பட்டு எவ்வித மாற்றமும் இல்லாமல் 28/2/2021 வரை கால நீட்டிப்பு செய்தல் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது நீங்க உங்களோட லேண்ட் வந்து 20/10/2016 முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க. ஒருவேளை அதுக்கு அந்த டைம்ல உங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சிருக்காது. அதாவது சிஎம்டிஏ அப்ரூவல் அப்படி இல்லைன்னா டிடிசிபி அப்ரூவல். அந்த லேண்டெல்லாம் வந்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ரூவல் வாங்கணும்னா இப்போ வந்து நீங்க ஈஸியா வாங்கிக்கலாம். இதுக்கு நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றது கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 28/2/2021 தான். அதாவது லேண்ட் ஓனர் பார்த்தீங்கன்னா 2016 முன்னாடி கிரயம் பண்ணியிருப்பாரு. பட் ஆனால் அந்த பிளாட்ஸ் எல்லாமே விற்காம கூட வச்சுட்டு இருக்கலாம். அதுக்கு அப்ரூவல் இல்லாமலும் இருக்கலாம். அது வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இப்போ அப்ரூவல் வாங்கிக்கலாம். ஒருவேளை தனி நபராக இருந்தால் நீங்கள் வந்து அந்த பிளாட்டை வந்து வாங்கிட்டு இருப்பீங்க. அதுக்கு வந்து நீங்கள் வீடும் கட்டிட்டு இருப்பீங்க. பட் ஆனால் உங்களோட லேண்டுக்கு வந்து அப்ரூவல் இல்லாமல் இருக்கும். அதாவது சிஎம்டிஏ அப்ரூவலோ இல்லை டிடிசிபி அப்ரூவலோ இல்லாமல் இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் தனிப்பட்ட நபராக வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் இது வரைக்கும் உங்களோட பிளாட் வந்து அன்அப்ரூவ்ட்லேயே தான் இருக்குது, நீங்கள் ஈஸியாக வந்து அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த அரிய வாய்ப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நீங்க கூடிய சீக்கிரம் வந்து அப்ளை பண்ணிடுங்க. இன்னும் 8 நாட்கள் தான் இருக்கு. ஒருவேளை நீங்க விவசாய லேண்டா வச்சிருக்கீங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து அப்ரூவல் கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் நீங்க கோவில் லேண்ட்ல இருக்கீங்க, அதுக்கு நீங்க அப்ரூவல் அப்ளை பண்ணீங்கன்னா அதுக்கும் கிடைக்காது. முன்னாடியே தெரிஞ்சுக்கோங்க, விவசாய லேண்டுக்கும் கோவில்ல நீங்க லேண்ட் வச்சிருக்கீங்க அந்த லேண்டுக்கும் வந்து உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்காது. இந்த அரசாணையை நீங்க படிச்சு பாருங்க, உங்களுக்கு கிளியரா ஓரளவுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் நீங்க இது ஆன்லைன்ல மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால நீங்க உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியரா அப்ளை பண்ண தெரியும் அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க பொது சேவை மையத்தில் போய் அப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது இங்க ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளை பண்ண போறீங்கன்னா இதை நீங்க சிஎம்டி அப்ரூவல் பண்ண போறீங்கன்னா இதை யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க டிடிசிபி அப்ரூவல் பண்ண போறீங்கன்னா யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. உதாரணத்தை நான் இதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணினா வந்து உங்களோட அப்ளிகேண்ட் நேம் கொடுக்கணும். கொடுத்துட்டு உங்களோட அட்ரஸ் என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட சிட்டி என்னவோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு உங்களோட பின்கோடு கொடுத்துக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. உங்களோட ஐடி ப்ரூஃப் என்ன கொடுக்க போறீங்களோ அது கொடுத்துக்கோங்க. ஆதாரோ இல்லை ஓட்டர் ஐடியோ அதோட நம்பர் வந்து இங்கே கொடுத்துக்கோங்க.
கொடுத்துட்டு ஒரு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் செட் பண்ணணும். அதாவது இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு தான் நீங்கள் வந்து லாகின் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ நீங்கள் வந்து லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் லாகின் பண்ணி எல்லாத்தையும் வந்து நீங்கள் அப்ரூவலுக்கு சப்மிட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து ஆன்லைன்லேயே பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பொது சேவை மையத்துக்கு போய்ட்டு அப்ளை பண்ணுங்க. இந்த அரிய வாய்ப்பு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. வேற ஏதாவது விவரங்கள் தேவைப்பட்டாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.